இது வரைக்கும் 19,842 செலவு பண்ணியிருக்கிறேன். பட் அவ்வளோலாம் இருக்காது, ஏன்னா வீட்டுக்கு சென்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் காலி ஆகிருக்கும். சம்மந்தமே இல்லாமல் கண்ணுக்கு தெரிஞ்சே வந்துட்டு விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. டே 56 12 o'clock ஷிஃப்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரூமில் வந்துட்டு ட்ராப் மாதிரி இருந்தது, அவங்களுக்கு டெலிவரி பண்ணிவிட்டு இப்போது செகண்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டேன். வாய்ஸ் கிளியராக இருக்கா என்னன்னு தெரில, எதுவும் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நான் ஹெட்செட் வாங்குற வரைக்கும் வேறு வழி இல்லை. இது தாங்க பக்காவான ஷிஃப்ட்டு. 4 o'clock முடியுது. கரெக்டாக ரூமுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக போயிடும். 56th டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்றைக்கி. இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். சரி, ரொம்ப நாள் ஆச்சு இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் காமிச்சு அப்படின்னு. இப்போது இன்றைக்கி உள்ள ஏர்னிங்ஸு ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் என்னான்ட்டு இதில் மென்ஷன் பண்ண போகிறேன். இன்றைக்கி ரைட் பண்ணி ஏர்ன் பண்ண மணின்னு பார்த்தோன்னா 706 ப்ளஸ் 300 இன்சென்டிவ் கன்ஃபார்மாக அது எலிஜிபிள் ஆகிடுச்சு. ஸோ அது கிடைக்கும். ஸோ நான் ஏர்ன் பண்ணதுன்னு பார்க்கக்குள்ள 1006. டிப்ஸ்ன்னு பார்த்தோன்னா 64 டிப்ஸ் மட்டும் கிடச்சிருக்குது. ப்ராடக்ட் செல்லிங் ஒன்றும் இல்லை. பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு 200 தான். ஃபுட் எக்ஸ்பென்ஸ் 130. அதர் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோன்னா பைக் வீலுக்கு ஏர் ஃபில் பண்ணேன். ஸோ அது 5ன்னு போட்டுக்கும். இப்போது இந்த பைக் ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ்னு போட்டு வச்சுருக்கிறதுல நேற்று வந்துட்டு செலவு பண்ண 600 அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி இது வரைக்கும் 19,842 செலவு பண்ணியிருக்கிறேன் பைக்குக்காக. இந்த பைக் மூலயமா நான் ரைடு பண்ணி பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு போக நான் ஏர்ன் பண்ண மணின்னு பார்த்தோன்னா 28,548. இன்னும் நான் ஏர்ன் பண்ண வேண்டியது 11,136. ஒன்ஸ் இதை நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல 0 ஆகிடும். நான் வந்துட்டு செலவு பண்ண அமௌண்ட்டை எடுத்தாச்சு. இப்போதைக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கிறது ஒன்லி ப்ராஃபிட்டை தான். அது சீக்கிரத்துலேயே எடுத்து முடிக்கணும். இப்போ பார்க்கக்குள்ள 11,136ங்கிறது எப்படியாவது ஒரு 10 டேஸ்லையாவது எடுத்துடணும் அப்படின்னு பார்க்குறேன். பார்ப்போம். இந்த மந்தோட ப்ராஃபிட்னு பார்த்தோன்னா மைனஸில் தான் இருக்குது. -2334. ஓகே, ஓவராலாக பார்த்தோன்னா இந்த 56 டேஸில் நான் இப்போதைக்கு எல்லா எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக ப்ராஃபிட்டில் கையில் இருக்கிறது 8,683 என் கையில் இருக்குது அப்படின்னு. பட் அவ்வளோலாம் இருக்காது, ஏன்னா வீட்டுக்கு சென்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது. அதில் ஆல்மோஸ்ட் காலி ஆகிருக்கும். கொஞ்சம் தான் இருக்கும், மேபி 3,000 4,000 அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஆக்சிஜன் பில்டரை சீக்கிரம் பை பண்ணணும். ஏன்னா இப்போ தேர்டு வெர்ஷன் வேறு வந்து பீட்டா வெர்ஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆக்கிட்டாங்கன்னா வந்துட்டு அமௌண்ட் அப்படியே மாறிடும். நார்மலாக 20,000 உள்ளது 40,000 ஆகிடும். அப்புறம் அந்த லைஃப் டைம் பண்டிலில் அந்த ப்ளகின்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ப்ளகின்ஸ்லாம் அதுவும் இன்க்ளூட் பண்ணி இப்போ லைஃப் டைம்லேயே கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அது இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி மாற்றிடுவாங்க. ஸோ அது சரி வராது, முன்னாடியே வந்துட்டு வாங்கிடணும். மோஸ்ட்லி இன்னும் ஒரு 1 வீக்கில் டிசைட் பண்ணுவேன். சம்மந்தமே இல்லாமல் கண்ணுக்கு தெரிஞ்சே வந்துட்டு விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எப்படியாவது அதை யார்கிட்டேருந்தாவது வாங்கி ரெடி பண்ணிவிட்டு இதுலேருந்து ஏர்ன் பண்ணி அந்த அமௌண்ட்டை கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு தோணுது. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள அப்டேட்டு. நல்ல தூக்கத்தை போடணும். பாடிலாம் செம்ம பெயினாக இருக்குது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓட்டுறேங்கிறாங்க அசால்ட்டாக. முடியலை, பாராட்ட வேண்டிய விஷயம் அவங்களெல்லாம். ஓகே, see you.